வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. தமிழக முதல்வர் ஸ்டாலினை நீதிபதி சரமாரியான கேள்விகளை கேட்டுள்ளார். ஊழல் செய்தவருக்கு உறுதுணையாக இருப்பதற்குத்தான் முதல்வர் பதவியில் வகித்து வருகிறீர்களா என்று சென்னை தலைமை நீதிபதி கேட்ட கேள்வியால் தமிழக அரசு அதிர்ந்து போய்விட்டது. 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை வழங்கப்படலாம் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. எதற்காக, என்ன காரணம்? அதாவது அதிமுகவின் ஆட்சியின் பொழுது வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்தார் செந்தில் பாலாஜி. அதற்கு பிறகு அதிமுகவில் இருந்து கருத்து வேறுபாடு காரணமாக திமுகவில் இணைந்து கொண்டார். திமுகவில் 2021 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றியடைந்த திமுக செந்தில் பாலாஜிக்கு மிக முக்கியமான பதவிகளையும் வழங்கியது. கிட்டத்தட்ட பல கோடிகள் ஊழல் செய்ததாக அவர் மீது வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டது. கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 14ஆம் தேதி செந்தில் பாலாஜி அவர்களை இரவோடு இரவாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்தார்கள். சுமார் 15 மாதங்களுக்கு பிறகு அவருக்கு பல நிபந்தனைகளுடன் ஜாமீனும் வழங்கப்பட்டது. இந்த நிலையில்தான் அவர் உடல்நிலை குறைவின் காரணமாகத்தானே ஜாமீன் கேட்டார். ஆனால் ஜாமீன் வழங்கிய 2 நாட்களில் எப்படி அவரை அமைச்சராக தேர்வு செய்தீர்கள் என்று சரமாரியான கேள்வியே நீதிபதி அபய் ஓகா, ஏசி மாசி ஆகியோர் அமர்வில் விசாரணைக்கு வந்துள்ளது. அப்பொழுது தமிழக அரசிற்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் ஒன்றையும் அனுப்பியுள்ளது. நீதிபதிகள் கூறுகையில், செந்தில் பாலாஜி ஜாமீனை ரத்து செய்ய கோரும் வழக்கில் மாநில அரசு என்ன சொல்ல வருகிறது? கடந்த முறை பதில் சொல்கிறோம் என கூறியதால் தான் தமிழக அரசிற்கு நோட்டீஸ் அனுப்பவில்லை. ஆனால் தற்பொழுது வரை தமிழக அரசு பதில் தரவில்லை என்றும், குற்றவாளிக்கு உறுதுணையாக இருப்பதற்குத்தான் முதல்வர் பதவியில் ஸ்டாலின் இருக்கிறாரா என்று நீதிமன்றம் தமிழக அரசின் மீது கடுமையான குற்றச்சாட்டையும் முன்வைத்துள்ளது. செந்தில் பாலாஜி வழக்கில் நிவாரணம் வழங்குவதாக இல்லையா என்பதும் தனி விஷயம். இந்த பண மோசடியில் எத்தனை சாட்சிகள் உள்ளனர் என்ற விவகாரத்தை தாக்கல் செய்ய வேண்டும். இந்த வழக்கில் உள்துறை செயலாளர் எதிர்மனுதாரராக சேர்த்து நோட்டீஸ் பிறப்பித்து பதில் தர வேண்டும் என்றும் நீதிபதிகள் கூறியுள்ளனர். தமிழக மின்சாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்கள் அதிமுக ஆட்சியின் பொழுது சுமார் 100க்கும் மேற்பட்டவர்களிடம் சரியாக 2011 முதல் 2015ஆம் ஆண்டு அதிமுகவின் ஆட்சியில் போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தார். அப்பொழுது வேலை வாங்கி தருவதாக பல கோடிகள் மோசடி செய்த வழக்கில்தான் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தற்பொழுது இந்த வழக்கிற்கான குற்றங்கள் உறுதியளிக்கப்பட்டால் 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும், அதற்கு உறுதுணையாக ஸ்டாலின் அவர்கள் இருந்தார் என்றால் அவருக்கும் கடுங்காவல் தண்டனை வழங்கப்படும் என்றும் கூறப்படும்.